நம்ம ஃபிஷ் சென்ட் பண்ணும்போது கூடவே மொய்னாவும் வந்து சென்ட் பண்ணுவோம். அப்போது மொய்னா சென்ட் பண்ணும்போது நிறைய பேர் இதை எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்றது கேட்டிருக்கீங்க. அதுவே மொய்னாக்கு ஈஸ்ட் எந்த அளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே சேர்த்து நான் அதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் தான் எடுக்கணும் இல்லை, இதோட சின்ன சைஸ் டப்பு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி நார்மலாக எந்த தண்ணி இருக்கோ அந்த தண்ணி ஆட் பண்ணிட்டா போதும். நான் ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3 லிட்டர் வந்து நான் நல்ல தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்கிற தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம உப்பு ஆட் பண்ணாத தொட்டியாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் மொய்னா எடுத்திருக்கேன். மொய்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு நான் என்ன அளவில் அனுப்புவேனோ அதே அளவில் உள்ள மொய்னா தான் இதில் இருக்குது. அதையுமே நான் வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே பெரிய டவுட் வர்றது என்னென்னா ஈஸ்ட் எந்த அளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு டப்பில் கொஞ்சோட தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ஈஸ்ட் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ஈஸ்ட்டு தான் இதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி ஈகிள்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மறுபடி ப்ரெஸ்டீஜே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஈஸ்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அளவு தெரியலைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு கொஞ்சோல எடுத்து போட்டு கலக்கிக்கோங்க. அளவு ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சோல எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வந்து ஜூஸினும் ரொம்ப இதாகி கலங்கிடுச்சு. ஸோ இதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை வடிகட்டி இன்னொரு இதில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து வடிகட்டி தான் எடுக்கணும். அது மட்டும்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ட்ராப்பாக ஆட் பண்ணுங்கள். இதுக்காக இந்த நார்மல் தண்ணிக்கு கலர் வந்து லைட்டாக ஒரு மில்க் கலராக மாறும். அது வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த கலர்லேருந்து ஒரு லைட் மில்க் கலருக்கு மாறிடுச்சு. இவ்வளோ தான் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். ஸோ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனி இதை வந்து ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி மூடி வச்சுட்டா போதும். இனிமேல் நம்மக்கிட்ட ஃபிஷ் வாங்குகிற எல்லாருக்குமே நம்ம வந்து மொய்னா ஃப்ரீயாகவே கொடுப்போம். நம்மக்கிட்ட ஈஸ்ட்டும் கூட சேல்ஸுக்கு இருக்குது. 10 கிராம்லேருந்து நம்ம சேல் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ஈஸ்ட்டு தேவைன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அடுத்த அப்டேட்டுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.